ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்அகாடமியோட ஒரு இனிஷியேட்டிவ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், குரூப் 1 வந்து இட்ஸ் அரவுண்ட் த கார்னர். Jan 3 வந்து குரூப் எக்ஸாம்ஸ். அண்ட் அதுவும் இல்லாமல் வந்து யூ ஆர் லெஃப்ட் வித் லெஸ் தேன் 2 months. ஸோ நவம்பர் வந்து பாதி போயிடுச்சு. அண்ட் தே ஹாவ் 150 டே ஸ்டடி பிளான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இது என்ன அப்படிங்கிறது நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்து முடிச்சக்கப்புறம் வந்து கீழே நான் லிங்க்கில் வந்துட்டு கீழே வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இல்லை கமெண்ட்டில் வந்துட்டு ஐல் பி மென்ஷனிங் த லிங்க். ஸோ அன்அகாடமி ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற லிங்க் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ என்னோடய ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போய் அங்கே டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் மாதிரி. ஓகேங்களா? இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து இது பேர் வந்து டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ். அண்ட் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 150 டேஸ் ஸ்டடி பிளான் வந்து கொடுப்பாங்க. அண்ட் எவ்ரி டே வந்து 20 questions in 20 minutes அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி நீங்கள் அவைல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். நான் கீழே கொடுத்துருக்கிற லிங்க்ல இருந்து வந்து அன்அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெய்லி 8 PM இருக்குது இல்லையா, அவங்க கொடுத்துருக்குற 20 questionஸையும் வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லையா. ஸோ ஃபார் போத் UPSC அண்ட் TNPSC ஆஸ்பிரன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து குரூப் 1 வந்து எழுதுவீங்க. அண்ட் சீரியஸ் நான் சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ்னு இருப்பீங்க. பட் இது வந்து சயின்டிஃபிக்காக அவங்க வந்து பர் டே 20 questions அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் ஒர்க் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதை போய் ஒரு தடவை அட்டென்ட் பண்ணி பாருங்கள். இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். அண்ட் ஸோ 8 PM வந்து ஷார்ப்பாக போய் அந்த டெஸ்ட் சீரீஸை அட்டென்ட் பண்ணிடுங்க. And it covers entire syllabus for the TNPSC Group 1, Group 2, Group 4. ஸோ இவங்களோட இனிஷியேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா Group 1, Group 2, Group 4 வந்து கவர் பண்ணுறாங்க அன்அகாடமி. அண்ட் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து மண்டே டு சண்டே வரைக்கும் வந்து ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சப்ஜெக்ட்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் இந்த T20 இருக்குது இல்லையா, ஸோ 20 questions in 20 minutes. ஸோ இது டெய்லி வந்து உங்களுக்கு மண்டே எது கொஷின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், டியூஸ்டே எதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ மண்டே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, டியூஸ்டே ஜியாகிரஃபி, வெனஸ்டே பாலிட்டி, தேர்ஸ்டே எக்கனாமிக்ஸ், ஃப்ரைடே ஜென்ரல் ஸ்டடீஸ், சாட்டர்டே யூனிட் 8 அண்ட் யூனிட் 9, சண்டே வந்து ஆப்டிடியூட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் கவரேஜ் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு தெரியும் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது. அண்ட் அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லி நைட் 8 PM. அண்ட் உங்களுக்கு வந்து இதுக்கான வந்து அனௌன்ஸ்மெண்ட்டையும் நான் கொடுத்துட்றேன், உங்களை ரிமைண்டும் பண்ணி விட்றேன். ஸோ போய் பண்ணிடுங்க. அண்ட் ஓகே ஸோ நம்ம இப்போ டாபிக்குள்ளே போவோம். ஸோ இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ரிலேட்டட் டு ஜெயினிசம். ஸோ ஜெயினிசம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஸோ ஃபஸ்ட் வந்து இது எதுலேருந்து எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் வந்து நான் சமச்சீர் புக்கை வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஜியாகிரஃபியாக இருக்கட்டும் வந்து நிறையா டேர்ம்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நிறையா லெசன்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கிறதுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட கம்பைலேஷன் தான் இது. அண்ட் இதில் வந்து யூனிட் 2 இருக்குது. ஸோ அதை பற்றி கண்டுக்காதீங்க. நம்ம வந்து நார்மலாக புத்திசம் அண்ட் ஜெயினிசம் பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த வீடியோவில் நான் எதை பற்றி கவர் பண்ண போகிறேன்னா, ஹொலிஸ்டிக்காக வந்து ஜெயினிசம் பற்றி கவர் பண்ண போகிறேன். ஓகே, அடுத்து வந்து இன்டெலெக்சுவல் அவேக்கனிங் பற்றி பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th century BC. BCனா பிஃபோர் கிரைஸ்ட்டுங்க. ஜீசஸ் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி. இஸ் ரிகார்டட் as an important period in the history of ancient India, as a landmark period in the intellectual and spiritual development in India. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 6th century BCயில் வந்து நிறையா பேருக்கு வந்து இன்டெலெக்சுவல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் வந்து ஆச்சு. ஸோ மைண்டாக இருக்கட்டும் அண்ட் அந்த ஸ்பிரிச்சுவல் லெவலாக இருக்கட்டும், அதில் ஒரு அட்டைன்மெண்ட் வந்து கிடச்சிருந்தது. இது வந்து ஒரு ஹிஸ்டாரியன் வந்து வில் டியூரண்ட் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹேஸ் ரைட்லி கால்ட் இட் த ஷவர் ஆஃப் ஸ்டார்ஸ். ஸோ வந்து உங்களுக்கு எப்படி மழை வந்தால் அந்த இடம் வந்துட்டு நல்லா செழிப்பாக இருக்குமோ, அதே மாதிரி வந்து இந்த இன்டெலெக்சுவல் அவேக்கனிங்கை வந்து ஒரு ஷவர் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சோர்சஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து இந்த ஜெயினிசம் புத்திசம் பற்றி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்காஸ் அப்படின்னா ஜெயின் டெக்ஸ்ட். ஸோ அவங்க வந்து கம்பைல் பண்ணி அங்காஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் புத்திஸ்ட் டெக்ஸ்ட்டை வந்து ட்ரிபிடகாஸ், ஜட்டகாஸ், இதுலேருந்து நீங்கள் புத்திசம் பற்றி படிச்சுக்கலாம். ஓகே, இதுதான் வந்து லிட்ரரி சோர்சஸ். அடுத்து காஸ் ஃபார் த ரைஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் அவேக்கனிங் அண்ட் த பர்த் ஆஃப் புத்திசம் அண்ட் ஜெயினிசம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். எதனால் புத்திசம் ஜெயினிசம் வந்து அவேக்காய் வந்தது? அதுக்கு முன்னாடியும் ரிலிஜன்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ஏன் விட்டுட்டு நிறைய பேர் இதுக்கு தாவனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் were several reasons for the rise of new intellectual awakening. Some of the exploitative practices that paved way for new faiths include. ஸோ எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் ப்ராக்டிசஸ்லாம் வந்து நிறைய இருந்தது மிச்ச ரிலிஜனில், அப்போது எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருந்த ரிலிஜனில். ஸோ அது என்னென்ன எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் ப்ராக்டிசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் த காம்ப்ளெக்ஸ் ரிச்சுவல்ஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸ் அட்வொகேட்டட் இன் த லேட்டர் வேதிக் பீரியட். ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியாவில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, படிக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறேன்
பாருங்கள். வேதிக் பீரியட் அப்படிங்கிறது ஆதி காலத்து பீரியட். ஸோ வேதிக் ஏஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஏர்லி வேதிக் ஏஜ், லேட்டர் வேதிக் ஏஜ்னு பிரிப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குன்னு நம்ம படிக்க வேணாம். இப்போதைக்கு வந்து லேட்டர் வேதிக் ஏஜில் வந்து அந்த ரிச்சுவல்ஸ் அப்படின்னு பண்ணுவாங்களே, உங்களுக்கே தெரியும் உங்கள் ரிலிஜனில் வேரியஸ் ரிச்சுவல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. அண்ட் சாக்ரிஃபைசஸ், ஸோ ஆடு மாடு கோழி அந்த மாதிரி வந்து சாக்ரிஃபைசஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு லேட்டர் வேதிக் பீரியடில். இது பண்ணால் தான் நீ இந்த ரிலிஜனில் இருப்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். அடுத்து எக்ஸ்பென்சிவ் சாக்ரிஃபிஷியல் செரிமனி. ஸோ அது பண்ணுறதும் வந்து எல்லார்ட்டையும் காசு இருக்கணும்னு அவசியம் இல்லையா? ஸோ அவசியம் இல்லை. ஸோ எல்லார்ட்டையும் வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் காசு இருக்காது. காசு இருக்கிறவன் பண்ணுவான், காசு இல்லாதவன் பண்ணலன்னா அவனை கேவலமாக பார்ப்பான். ஸோ இதனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு சாக்ரிஃபிஷியல் செரிமனிஸ்லாம். அப்புறம் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் தட் கன்ஃபியூஸ் த காமன் மேன். ஸோ ஒரு காமன் லேமேனாக இருக்கும்போது அவனுக்கு நிறைய விஷயத்தை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டாங்க. ரிலிஜன் அப்படிங்கிற பேரில் நிறைய சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃபை கொண்டு வரது, ப்ராக்டிசஸ் அதை வந்து பண்ணுறது, காலங்காலமாக வந்து ஜென்ரேஷன் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருச்சு. அடுத்து உபனிஷத்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் தான். எப்படி ரிக்வேதிக் டெக்ஸ்ட்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி உபனிஷத்ஸும் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட். ஸோ அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாட் ஆஸ் ஆல்டர்னேட்டிவ் டு சாக்ரிஃபிஷியல் ரைட்ஸ் வேர் டூ ஃபிலாசபிக்கல் விச் அ லே பர்சன் குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ உபனிஷத்ஸ் அப்படிங்கிற புக்கும் வந்து ஒரு நார்மல் மேனுக்கு புரியும்னு சொல்லி எடுத்து நடத்தும் போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து ரொம்ப ஃபிலாசபிக்கலாக இருந்தது. நீங்கள் வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு காமன் மேன்னால் அதில் இருக்கிற சில கான்செப்ட்ஸ் இல்லை நிறைய விஷயங்கள் புரிஞ்சிக்கவே முடியாத மாதிரி இருந்தது. ஸோ அதுவும் வந்து ஒரு தோல்வி. அடுத்து வந்து ஸ்லேவரி எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருந்தது. காஸ்ட் சிஸ்டம், ஒருத்தன் இன்னொருத்தனை வந்து எளிவாக பார்க்குறது, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், மேல் ஃபீமேல்னு வந்து லேட்டர் வேதிக் பீரியடில் பார்த்துருந்தது. அண்ட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டட் டு த நியூ அவேக்கனிங். ஸோ இதுலேருந்துலாம் தப்பிச்சு போகணும் அப்படின்னா வந்து ஒரு புதுசாக ஒரு அவேக்கனிங் வந்து உருவாகணும் அப்படிங்கிறதுல தான் புத்திசம் ஜெயினிசம்லாம் வந்துச்சு. இப்போ ஆரிஜின் ஆஃப் ஜெயினிசம் பார்ப்போம். ஸோ ஜெயினிசம் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் லிவிங் ரிலிஜன். இன்னமும் வந்து வாழ்ந்துட்டுருக்கு ஜெயினிசம் அப்படிங்கிற ஒரு ரிலிஜன். அண்ட் வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட்டுங்கிறாங்க. ஜெயினிசம் கிரவுண்ட்ஸ் இட் செல்ஃப் இன் 24 தீர்த்தங்கரா. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெயினிசமை வந்து கொண்டு வந்தவங்க இருக்காங்களே 24 பீப்புள் இருக்காங்க, குருஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 24 தீர்த்தங்கராவையும் நீங்கள் படிக்கணும். இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அந்த 24 தீர்த்தங்கரா பற்றி தெரியணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து இந்த 24 தீர்த்தங்கராவும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை போய் பாருங்கள். ஓகே, ஃபைன். அண்ட் தீர்த்தங்கரா இஸ் த ஒன் ஹூ ரிவீல்ட் ரிலீஜியஸ் ட்ரூத் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ். ஸோ தீர்த்தங்கரா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தீர்த்தங்கரா இருக்காருன்னா அவர் ஒரு ட்ரூத்தை சொல்லிட்டு போயிடுவார். அடுத்து வர தீர்த்தங்கரா வந்து இதுதான் இப்போ ரிலிஜன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரூத்தை சொல்லுவார். The first தீர்த்தங்கரா was ரிஷபா and the last one was மகாவீரா. ஃபஸ்ட்டு தீர்த்தங்கரா பார்த்தீங்கன்னா ரிஷபதேவான்னு சொல்லுவாங்க. 24th தீர்த்தங்கரா வந்து பார்த்திங்கன்னா மகாவீரா. ஸோ ஜெயினிசம் கெயின்ட் ப்ராமினன்ஸ் அண்டர் த ஏஜஸ் ஆஃப் மகாவீரா டியூரிங் த 6th century BC. ஸோ 6th century BCயில் வந்து ஜெயினிசம் அப்படிங்கிறது வந்து பீக்குக்கு போகிறது வந்து மகாவீராவோட டைமில் தான். ஸோ மகாவீராவோட ஒரிஜினல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வர்தமனா. ஸோ வர்தமனா அவரோட பிளேஸ் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா குண்டகிராமான்னு சொல்லுவாங்க. வைஷாலியில் பீகாரில் இருக்குது. அண்ட் பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பா சித்தார்த், அம்மா த்ரிஷாலா. பிளேஸ் ஆஃப் டெத் பார்த்திங்கன்னா அதே பீகார் தான், ஆனால் பாவபூரி அப்படிங்கிற இடத்துல இறந்துருவார். அண்ட் மகாவீராவை பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ த கிரேட் ஹீரோ வர்தமனா மீனிங் ப்ராஸ்பரஸ் வாஸ் அ ஷட்ரியா பிரின்ஸ். ஸோ அந்த காலத்தில் வந்து 4 குரூப்பிங்ஸ் இருக்கும் ரிலிஜன் அப்படிங்கிற பேரில். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பிராமணா, வைஷ்யாஸ், ஷட்ரியாஸ், சூத்ராஸ்ன்னு இருப்பாங்க. ஸோ இந்த ஷட்ரியாஸ் அப்படிங்கிற வந்து வாரியர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து அந்த சண்டைக்காகவே பிறந்தவங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து சட்ரியா பிரின்ஸ் தான் வந்துட்டு வர்தமனா. So however at the age of 30 he renounced his princely status to adopt the ascetic life. ஸோ 30 வயசு ஆகும்போது வந்து நான் ஃபேமிலி விட்டு போயிடுற வெளியில் அப்படிங்கிற மாதிரி துறவி ஆயிடுறாரு. ஹீ அண்டர்டுக் இன்டென்ஸ் மெடிடேஷன். ஸோ மெடிடேஷன் வந்து மரத்துக்கடியில் உட்காந்து பண்ணுறாரு. அப்புறம் ஒரு 12 வருஷம் கழித்து வந்து ரிகரஸ் பெனன்ஸ்னால் வந்து அவரே போட்டு அவர் வற்புறுத்திக்கிறது. வர்தமனா அட்டெயின்ட் ஓம்னி சயின்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் நாலேஜ் அட்டெயின் பண்ணிடுவார். ஸோ அந்த சூப்பர் நாலேஜ் பேர் தான் வந்து கேவலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் அட்டெயின் பண்ண நாலேஜ் பேர் கேவலா. ஓம்னி சயின்ஸ்னால் வந்து எல்லாத்த பற்றியும் தெரியறது. இன்னொன்று வந்து ரொம்ப வயசாக இருப்பாங்க அந்த பர்சன். ஓகே, அடுத்து therefore he became Jinnah, meaning one who conquered worldly pleasure and attachment. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜின்னா அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து ப்ளஷர்னால் என்னென்னா ஒரு விஷயத்தை நீங்கள் அடையும் போது அதில் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க பார்த்தீங்களா, அதுதான் ப்ளஷர். அண்ட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் யார் கூடயாவது அப்பா இல்லைன்னா அம்மா கூட அட்டாச்சாக இருப்பீங்க. ஸோ அந்த அட்டாச்மெண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப துன்பத்தை தரும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட்.
அண்ட் இது ரெண்டுலையும் வந்து மகாவீரா வந்து தப்பிச்சிட்டாரு. ஸோ அதை கான்கர் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ளஷரும் அவருக்கு கிடையாது, இந்த அட்டாச்மெண்ட்டும் அவருக்கு கிடையாது. ஸோ அதான் கான்கர் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. அது பேர் தான் ஜின்னா. ஹிஸ் ஃபாலோவர்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஜெயின்ஸ். ஸோ அதனால தான் வந்து இந்த ஜின்னாங்கிற வேர்ட்லேருந்து தான் ஜெயின்ஸ் வந்து வந்தது. மகாவீரா ரெவியூட் த ஏன்ஷியன்ட் ரமணிக் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் கேம் அப் வித் நியூ டாக்டர்ன்ஸ். ஸோ ரமணிக் ட்ரெடிஷன்ஸ்னால் அந்த ஆதி காலத்தில் வந்து சில மக்கள்லாம் வந்து சில நல்ல நல்ல ட்ரெடிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அதுலேருந்து சில நியூ டாக்டர்ன்ஸை வந்து இவர் உருவாக்குனார். தேர்ஃபோர் ஹீ இஸ் பிலீவ் டு பி த ரியல் ஃபவுண்டர் ஆஃப் ஜெயினிசம். யாருன்னு கேட்டாங்கன்னா மகாவீரா தான். இப்போ வந்து ஜெயினிசமோட யூனிக் டீச்சிங்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஜெயினிசமில் வந்து டினைஸ் காட் அஸ் அ கிரியேட்டர் ஆஃப் யூனிவர்ஸ். காட் வந்து யூனிவர்ஸை கிரியேட் பண்ணல அப்படிங்கிறது அவங்களோட ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் ஃபிலாசபி ஆஃப் ஜெயினிசம் இஸ் அஹிம்சா. ஸோ காந்தி இதை தான் எடுத்திருப்பாரு, நான் வயலன்ஸ் அப்படிங்கிறது. அல்டிமேட் எய்ம் ஆஃப் ஜெயினிசம் இஸ் அட்டெய்னிங் மோக்ஷா. மோக்ஷம்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் டெத் ஆயிடுறீங்கன்னா அதோடு முடிஞ்சிடணும். அடுத்த ஒரு ரீபர்த் வந்து நீங்கள் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் மோக்ஷம். ஸோ திருப்பி நீங்கள் வந்து பிறந்துட்டே இருந்தீங்க இந்த உலகத்தில் அப்படின்னா, நீங்கள் திருப்பி தப்பு பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மோக்ஷத்தை வந்து அட்டைன் பண்ணுங்கிறது அல்டிமேட் எய்ம். ஸோ ஜெயின்ஸ் ரிஜெக்ட் த பிலீஃப் இன் த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் where God, a supreme being, decides who goes to hell or heaven. ஸோ இதுலேயும் வந்து இவங்க இதை காடை பற்றி டினைன் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இறந்தக்கப்புறம் வந்து நீ ஹெல்க்கு போவ, நீ ஹெவனுக்கு போவேன்னு சொல்லி காட் வந்து டிசைட் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஜெயினிசம் advocates that the goodness or quality of one's life is determined by one's karma. ஸோ நீங்கள் என்ன அந்த கர்மாக்கு ஆளாகியிருக்கீங்களோ அது பொறுத்து தான் உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் நல்லது பண்ணேன் அப்படின்னா அந்த நல்லது வேறு எங்கேயாவது எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், அதுதான் கர்மா. இன்றைக்கி நான் கெட்டது பண்ணுறேன்னா அது நாளைக்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் எனக்கு கெட்டது, இல்லை வேறு ஒரு நாளில் வந்து நான் இப்படி பண்ணனால தான் எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு நீங்கள் எல்லாருமே அட் அ பாயிண்ட் ஆஃப் டைமில் யோசிச்சிருப்பீங்க. ஸோ இந்த கர்மா அப்படிங்கிற சைக்கிள்லேருந்தும் தப்பிக்கணும். ஸோ கர்மாலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் குட் டீட்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். ஓகே, அடுத்து ட்ரைரத்னாஸ்னால் என்ன, ஆர் 3 ஜுவல்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகாவீரா வந்து ஒரு 3 ஃபோல்டு பாத் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பார். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோட்சத்தை வந்து அட்டைன் பண்ணுறக்கு அண்ட் நம்ம இந்த கர்மாலேருந்து லிபரேட் ஆகி போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எப்படி இது பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயம் சொல்கிறாரு. ரைட் ஃபேத், ரைட் நாலேஜ், ரைட் ஆக்ஷன். ஸோ இந்த 3 விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாரு மகாவீரா. ஓகே, ஸோ இது 3 ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் மோட்சத்தை அட்டைன் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. ஜெயின் கோட் ஆஃப் காண்டக்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஜெயினுக்கு வந்து 5 கோட் ஆஃப் காண்டக்ட் இருக்குது. ஸோ மகாவீரா ஆஸ்ட் இஸ் ஃபாலோவர்ஸ் டு லிவ் அ வர்ச்சுவஸ் லைஃப். ரொம்ப சிம்பிளான லைஃப் இருங்குங்கிறாங்க. அண்ட் அந்த லைஃப் வந்து நல்ல சவுண்ட் மாரல்ஸோடு இருக்கணும். அதுக்கு நீங்கள் 5 மெயின் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து அஹிம்சா அப்படின்னா வந்து நான் வயலன்ஸ் அண்ட் எதுலேயும் வந்து இன்ஜூர் பண்ணக்கூடாது. எந்த ஒரு சின்ன லிவிங் பீயிங்கை கூடி நீங்கள் இன்ஜூர் பண்ணிடக்கூடாது. ஸோ ஒரு ஆண்ட்டாக இருக்கட்டும், ஒரு பறவையாக இருக்கட்டும், எதையும் நீங்கள் வந்து இன்ஜூர் பண்ணிடக்கூடாது, ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது. சத்யானா வந்து ட்ரூத்தை பேசணும். ஏஸ்டியா அப்படின்னா வந்து வேற ஒருத்தவங்களோட பொருளை திருடக்கூடாது. அபரிகிரஹா அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஓன் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ரீபர்த் இருக்கு இல்லையா, அந்த ரீபர்த் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அந்த வந்து ரீபர்த்னா வந்து உங்களுக்கு இந்த உலகத்தில் ஆசை இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிறது தான் மோக்ஷம். ஓகேங்களா. அடுத்து பிரம்மச்சரியான செலிபஸி. ஸோ ஒரு ஏசட்டிக் லைஃப்பை வந்து வாழணும். பிரம்மச்சரியம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவர் வீட்டை விட்டு போனார் பார்த்தீங்களா 30 வயசில். ஸோ அது வந்து பிரம்மச்சரியாவை தேடி தான் போனார். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகாவீரா இருக்கவே வந்து அவருக்கு ஒரு டிசைப்பிள் இருந்தார். அவர் பேர் வந்து கௌதம சுவாமி. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் திங். அண்ட் இந்த கௌதம சுவாமி வந்து மகாவீரா இறந்தக்கப்புறம் அவரோட டீச்சிங்ஸ் எல்லாம் வந்து கம்பைல் பண்ணி எழுதியிருந்தார். ஸோ அது பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகம சித்தந்தா. ஓகேங்களா, சித்ஹந்தா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து அந்த அகாமாஸ், ஜெயின் அங்காஸ் அப்படின்னு பேர் வந்துச்சு. இப்போது ஜெயினிசமோட 2 செக்ட் வந்து பார்க்க போகிறோம். ஒன்று வந்து திகம்பராஸ், இன்னொன்று வந்து ஸ்வெத்தம்பராஸ். ஸோ திகம்பராஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரொம்ப ஆர்த்தடாக்ஸ். உங்களுக்கே தெரியும், உங்கள் ஃபேமிலியில் வந்து சில பேர் ஆர்த்தடாக்ஸாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப லிபரலாக இருப்பாங்க. ஸோ ஆர்த்தடாக்ஸ்னால் ஸ்ட்ரிக்டாக பையஸாக வந்துட்டு ரிலிஜன் தான் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அண்ட் கன்சர்வேட்டிவ் ஃபாலோவர்ஸ். ஸோ மாங்க்ஸ் ஆஃப் திகம்பரா செக்ட் do not wear any clothing and they are naked. They are forbidden to have any kind of possessions. ஸோ திகம்பரா மாங்க்ஸ் வந்துட்டு துணி வந்து வேர் பண்ண மாட்டாங்க, நேக்கடாக இருப்பாங்க. அண்ட் அது இல்லாமல் எந்த பொருளும் அவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி எந்த பொருளுமே வச்சுக்க மாட்டாங்க. எந்த பொருளுமே இல்லை, அவங்க வந்து தனிக்கட்டையாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ திகம்பராஸ் பிலீவ் தட் விமன் cannot achieve nirvana or liberation directly. ஸோ விமன் வந்து இந்த மோட்சத்தை வந்து அடைய முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதே ஆப்போசிட் தான் வந்து ஸ்வெதம்பராஸ் வந்து இவங்க வந்து ப்ரோக்ரெசிவ். ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க மாறிக்கிட்டாங்க. ஸோ மாங்க்ஸ் ஆஃப் ஸ்வெதம்பரா செக்ட் வேர் ஒயிட் ரோப். ஸோ இவங்க வந்து வெள்ளை துணி வந்து போட்டுப்பாங்க.
இது எப்படி நான் திகம்பராசியும் ஸ்வதம்பராசியும் ஞாபகம் வச்சுக்கிறது எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு ட்ரிக் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே ஒரு ட்ரிக் சொல்கிறேன், பட் அதை ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சால் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்கூல் படிக்கும்போது என் கிளாஸில் ஸ்வேதா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்தால். ஸோ அவள் வந்து இப்போ டாக்டராக இருக்கா. அண்ட் ஹென்ஸ் வந்து டாக்டர்ஸ் ஒயிட் கோட்ஸ் வேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறனால ஸ்வதம்பராஸ் வந்து ஒயிட் கிளாட் அப்படின்னு சொல்லி நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஸோ ஒயிட் ரோப்ஸ் வந்து வேர் பண்ணுவாங்க. ஸோ திகம்பராஸ் வந்து எந்த பொருளுமே வச்சுக்க மாட்டாங்க, ஓன் பொசிஷன்ஸ் வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இவங்க என்னென்னலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இவங்க தே ஆர் பெர்மிட்டட் டு ஹேவ் ராஜோ ஹரானா. ஸோ ராஜோ ஹரானா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூம், அந்த ப்ரூமில் வந்துட்டு கீழே வந்து உள்ளன் த்ரெட்ஸ் வந்து தொங்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஜெயின் பீப்புள் ரொம்ப இந்த மாதிரி ஸ்வதம்பரா செக்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒரு எறும்பு கூட மிதிச்சிடக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டில் முன்னாடி எது இருந்தாலும் விளக்கி விட்டுட்டே போவாங்க. ஸோ அதுதான் வந்து ராஜோ ஹரானா. அண்ட் இது இல்லாமல் ஒரு பெக்கிங் பவுல் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கக்கூடாது இல்லையா? ஸோ மக்கள் போடுற காசை வச்சு அவங்க வாழ்ந்துக்கலாம். அண்ட் புக் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து அவங்களோட பொசிஷன்ஸாக இருக்கணும். அடுத்து ஸ்வதம்பராஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா விமன் வந்து கண்டிப்பாக வந்து மோட்சத்தை அட்டைன் பண்ண முடியும், லிபரேஷனை வந்து ஈக்குவலி டு மென் வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெயினிசம் வந்து எப்படி எதனால் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் பீப்புள்ஸ் லாங்குவேஜ். அந்த காலத்தில் வந்து நிறைய பேசினது பார்த்திங்கன்னா பிரக்ரித், அதுக்கப்புறம் பாலி இதிலலாம் பேசினாங்க. ஸோ இதை வச்சு தான் வந்து ப்ரீச் பண்ணாங்க. ஜெயினோட டீச்சிங்ஸ் வந்து இருந்தது. பீப்புள்ஸ் லாங்குவேஜ் வந்து இதை வச்சு அவங்கள கவர்ந்தாங்க. அடுத்து இன்டெலிஜிபிள் டீச்சிங்ஸ். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜிபிள் டீச்சிங்ஸ்னால் ஒரு காமன் மேனுக்கு கூட புரிகிற மாதிரி, லேமேனுக்கு புரிகிற மாதிரி டீச்சிங்ஸ் இருந்தது. அண்ட் நிறைய ரூலர்ஸும் ட்ரேடர்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் வந்து பல்லவா ரூலர் மகேந்திரவர்மன் வந்து ஒரு ஜெயினாக தான் இருந்தார். ஸோ அந்த கான்செப்ட் வந்து நம்ம பார்க்கலாம் லேட்டர். ஓகே, அடுத்து பர்சிவரன்ஸ் ஆஃப் ஜெயின் மாங்ஸ். ஸோ பர்சிவரன்ஸ்னால் வந்து அந்த வெயிட் பண்ணுற தன்மை, பொறுமையாக இருக்கிற தன்மை. ஸோ அது வந்துட்டு ஜெயின் மாங்ஸ்க்கு வந்து இருந்தது. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நம்ம ரிலிஜன் வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஜெயினிசம் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடுல எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயினிசம் வந்து சமண மதம்னு சொல்லுவாங்க இங்கே. ஏன்னா நம்மளோட ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட்லாம் வந்து சமணம் அப்படின்னு குறிக்குது ஜெயினிசம். அண்ட் தேர் இஸ் அ சமணர் ஹில்லுன்னு சொல்கிறாங்க. ஒரு சமணர் ஹில் இருக்குது, ஆர் சமணர் மலைன்னு சொல்லுவாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் மதுரையிலேருந்து போனீங்கன்னா கீழே குயில்குடின்னு சொல்லி ஒரு வில்லேஜ் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் ஆஃப் தீர்த்தங்கராஸ்லாம் ஜெயின் மாங்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அரிட்டப்பட்டின்னு ஒரு வில்லேஜ் இருக்குது, அதுவும் 25 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் மதுரை. ஸோ ஒன் சைட் ஆஃப் கலிஞ்சமழை ஹில் தேர் ஆர் ஜெயின் கேவ்ஸ் கால்ட் பாண்டவர் படுக்கை. ஸோ இந்த கலிஞ்சமழை ஹில்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாண்டவர் படுக்கைன்னு சொல்லி ஜெயின் கேவ்ஸ் இருக்குது. அது வந்து பெட்ஸ் ஆஃப் ஜெயின் செயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேர் இஸ் அ ரெஃபரன்ஸ் டு அரவூர் பாலி. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் லிவிங் ஃபார் ஜெயின் மாங்ஸ் இன் மணிமேகலை. ஸோ மணிமேகலைன்னு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. மணிமேகலை நீங்களே படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் வந்து அரவூர் பாலி அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஜெயின் மாங்ஸ் வந்து அங்கே வாழ்ந்ததாக பேசிக்கிறாங்க. அடுத்து வந்து சிலப்பதிகாரம். ஸோ இந்த 3 இடத்தையும் பார்த்துக்கோங்க. திருப்பரங்குன்றம், சீத்தனவாசல், அப்புறம் சித்தரல் மலை. ஸோ இதில் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. சீத்தனவாசல் ரொம்ப ஃபேமஸான டெம்பிள், ஜெயின் கேவ்னு சொல்லலாம். அண்ட் அக்கார்டிங் டு சிலப்பதிகாரம் பார்த்திங்கன்னா கண்ணகியும் கோவலனும் வந்து மதுரைக்கு வந்து போயிட்டு இருந்தப்போ கௌத்தி அடிகள்னு சொல்லிட்டு கௌத்தினி அடிகள் அப்படிங்கிற ஜெயின் மாங்க், ஒரு விமன் ஜெயின் மாங்க் வந்து ஃபீமேல் ஜெயின் மாங்க் வந்து இந்த 2 பேரையும் வந்து பிளஸ் பண்ணாங்க இந்த கப்பில் அப்படிங்கிற மாதிரி வந்து சிலப்பதிகாரத்தில் எழுதியிருக்காங்க. அடுத்து புகார், உறையூர், மதுரை, வஞ்சி, கருவூர்னு சொல்லுவாங்க, காஞ்சி ஆல் ஹேட் ஜெயின் மொனாஸ்ட்ரி. ஸோ இந்த இடத்துலலாம் ஜெயின் மொனாஸ்ட்ரிஸ் இருந்தது. அண்ட் கடைசியாக வந்து ஜின்னா கஞ்சி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் வில்லேஜ் இன் காஞ்சிபுரம். ஸோ இது வந்து ஒரு வில்லேஜ் காஞ்சிபுரத்தில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டெம்பிள்ஸ்க்கு அங்கே ஃபேமஸ்ன்னு தெரியும். அங்கே வந்து 2 ஏன்ஷியன்ட் ஜெயின் டெம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த வில்லேஜ் தான் வந்து ஒன்ஸ் வந்து ஜின்னா காஞ்சி அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜின்னா காஞ்சின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை தான் வந்து ஜின்னா காஞ்சிங்கிற திருப்பரங்குன்றத்தை வந்து கூப்பிட்றாங்க. அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஜெயினிசம் பற்றி ஃபுல்லான டாபிக். ஸோ படிக்கும்போது வந்து ஹோலிஸ்டிக்காக படிச்சிருங்க. அண்ட் ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்து இங்கே நடுவில் இந்த நோட்ஸ்லேயே நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வேறு எங்கேயாவது நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க புதுசாக அப்படின்னா அந்த நோட்டில் படிக்கவே இங்கே வந்து பழைய நோட்டில் வேறு ஏதாவது நோட்டில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே படிக்கிறதுலாம் அந்த நோட்டில் நோட் பண்ணிங்கன்னா இதுதான் ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அண்ட் அவ்வளோதான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இல்லைனா கமெண்ட்டில் வந்து லிங்க் கொடுக்குறேன். லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி டெய்லி 8 PM வந்து இதை அட்டென்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு குரூப் 1க்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக என்கிட்ட கேளுங்க. ஸோ நான் அன்அகாடமி பிளாட்ஃபார்ம் மூலயமா உங்களுக்கு என்னென்னலாம் வந்து ரெட்ரீவ் பண்ணி கொடுக்க முடியுமோ ஸோ அதுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட்
ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. அண்ட் உங்களுக்கு வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ஸோ அரௌண்ட் ஒரு 2 டேஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குரூப் 1க்காக கேட்டுட்ருக்கீங்க. ஏன்னா வந்து டைம் கிட்ட வரனால வந்து என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் தெரியல புரியலன்னு கேட்குறீங்க. ஸோ அதில் நிறைய இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் இருக்கும். அண்ட் அதை பற்றிலாம் நான் வந்து டீட்டெயிலாக வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் அவ்வளோதான். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. அண்ட் இது இல்லாமல் வந்து நம்ம ஸ்டடி படியில் வந்து வேரியஸ் கோர்சஸ் வந்து போயிட்டுருக்குன்னு தெரியும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸும் போயிட்டுருக்குன்னு தெரியும். அண்ட் இன்கேஸ் இஃப் யூ கைஸ் வாண்ட் டு ஜாயின் ஸோ ப்ளீஸ் டெக்ஸ்ட் டு த வாட்ஸ்அப் நம்பர் பிலோ. கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அண்ட் அதுவும் இல்லாமல் லிங்க்கை டவுன்லோட் பண்ணி அன்அகாடமி ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி கீழே இதை வந்து நாளைக்கு 8 PM மறக்காமல் அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட குரூப்லேயும் வந்து நான் உங்களை ரிமைண்ட் பண்ணி விட்றேன். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.